வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பல சகோதரர்கள் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. எப்படி சொல்றதுனே தெரில. நீங்க ரசிகரா தொண்டரான்னு நான் கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொன்ன பதில் என்னன்னா, நான் அவருக்கு தம்பி, அவர் எங்களுக்கு அண்ணன், நாங்க எங்களுடைய பாசத்தினுடைய வெளிப்பாடு இப்படிதான், நாங்க மதுரைக்காரங்க, நாங்க இப்படிதான் பாசத்தை வெளிப்படுத்துவோம், எங்களுக்கு இதுதான், எங்க அண்ணன் வந்தா நாங்க இப்படிதான் பண்ணுவோம், நாங்க அவரை இப்படி பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்ம எந்த மாற்று கருத்துமே சொல்லல. அது கரெக்டு தான். தளபதி அவர்கள் வந்ததை நீங்க வரவேற்றது, அங்க நடந்த சம்பவம், ரெண்டாவது அந்த வீடியோக்கள்லாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போதெல்லாம் தெரியுது, ரொம்ப அருமையா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் எந்த மாற்று கருத்து நம்ம சொல்லலை. அதெல்லாம் செய்ய வேண்டியதான். நானே நேரில் இது வரைக்கும் தளபதியை பார்த்ததில்ல. இதே மாதிரி பார்த்தா ஒருவேளை நம்ம கூட அப்படி எக்ஸைட் ஆகுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அது உணர்வு, அது அந்த டைம்ல தான் தெரியும். ஆனா நான் சொன்னதோ, நான் செய்ய வேணாம்னு சொன்னது அது இல்லை. அந்த வாகனத்துக்கு பின்னாடி போறது, வாகனத்துக்கு முன்னாடி ஓடுறது, வீடியோ எடுத்துக்கிட்டே இப்படி போறது, அந்த மரத்துல இருந்து ஒருத்தர் குதிச்சாருலாம் சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் சின்னதா ஸ்லிப்பா இருந்தா கூட அவர் எங்க விழுந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாரு, அங்க வந்தவங்க எல்லாருமே கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டும் கிடையாது, பொதுமக்கள் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி. உண்மைதான், அதுதான் நான் சொல்ல வரேன். பொதுமக்களும் வந்திருந்தாங்க. அந்த பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு தானே இருக்கு. நம்மளை நம்பி தானே அவங்க வராங்க. அப்ப நாமளே அதுல ஒரு கட்டுப்பாடு இல்லாம நம்ம நடந்துகிட்டோம்னு சொன்னா அது எவ்வளவு மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் எல்லாருக்கும். இன்கேஸ் ஏதாவது அசம்பாவிதம் அப்படி நடக்கக்கூடாது, இறைவன் நம்மளை பாதுகாக்கணும். ஒரு வேளை அப்படி ஆகி போச்சுன்னா அது எவ்வளவு பெரிய கெட்ட பேர். அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அந்த அறிவுரை. நிறைய சகோதரர் கரெக்டா இருந்துச்சுன்னா இனிமே நாங்க தொண்டராக செயல்படுறோம், தளபதியுடைய பேச்சை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் அவருடைய எங்களுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி இருந்தாங்க. நிறைய பேர் பாச மிகுதியினால நாங்கள் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எது எப்படியோ நமக்கு தளபதி அடுத்தடுத்த கட்டங்கள்ல களத்துல இன்னும் மக்கள் மத்தியில் அதிகமாக வரணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எந்த அடிப்படையிலுமே அவருக்கு தடையாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய நோக்கம். அதைத்தான் நான் அதுல வெளிப்படுத்தியிருந்தேன். சரி, இன்னைக்கு வீடியோ தலைப்புக்குள்ள போயிடுவோம். இன்னைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்த அந்த நாள்ல இருந்து மாநாட்டில் தெளிவாக தளபதி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. நம்முடைய கொள்கை எதிரி பாஜக, நம்முடைய கொள்கை எதிரி பாஜக, அதாவது மதவாத பிளவுவாத அரசியல் செய்யக்கூடியவர்கள். நம்முடைய அரசியல் எதிரி திமுக. 2026 தமிழக வெற்றி கழகம் யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணோம். தமிழக வெற்றி கழகம் நாம யார் கூட கூட்டணி, எங்க போட்டி போட போறோம், எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறோம், எத்தனை சீட்ல போட்டி போட போறோம் அப்படிங்கிறதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முடிவு. ஆனா இங்க என்னன்னா, வெளியே இருந்து ஒரு சில பேர் அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு நெரேட்டிவா செட் பண்றாங்க. இது ரெண்டு தரப்புல இருந்தோம். திமுக இந்த பக்கம் பிஜேபி. இவங்க ரெண்டு பேருமே செட் பண்ணக்கூடிய நெரேட்டிவ் ஒன்னாவே இருக்குது. தளபதி அதனால தான் சொல்லியிருப்பாங்களோ இவருடைய மறைமுக ஓனர் அப்படின்னு சொல்லி, மறைமுகமா அவங்க கூட்டு வச்சிருக்காங்கன்னு. இவங்க ரெண்டு பேருமே செட் பண்ணக்கூடிய அந்த நெரேட்டிவ் ஒரே இடத்துக்கு கொண்டு போகுது. ஸோ இது சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு பதிவை தான் நான் இதுல போட போறேன். எல்லா சகோதரர்களும் முழுசா கேளுங்க. நீங்க இதை முழுசா கேட்கணும். இது சம்பந்தமாக தெளிவான அறிவை பெறணும். உங்களுடைய நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு நீங்க இதை சொல்லணும். முதல்ல இந்த நெரேட்டிவ் இவங்க என்ன செட் பண்றாங்க அப்படின்னா, பாஜகவுடைய ஆதரவு ஊடகங்கள், தினமலர், அதே மாதிரி பாஜகவுடைய ஆதரவாக பேசக்கூடிய, அதாவது அதிமுக பாஜக சப்போர்ட்ல பேசக்கூடிய நம்ம சவுக்கு சங்கரு, தினமலரு, நியூஸ் தமிழ் சொல்லக்கூடிய ஒரு சேனல், நேற்றுக்கு அவங்க ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. நான் என்னன்னு சொல்றேன். இவங்க எல்லாமே ஒரு நெரேட்டிவ் எப்படி செட் பண்றாங்கன்னா, பாஜக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரணும், வருவாரு, பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இவங்களுடைய ஆதரவு ஊடகங்கள் பேசு. அப்படியே இந்த பக்கம் திமுகவை சார்ந்த திமுகவுடைய ஆதரவாளர்கள் அதையே சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார், என்டிஏ கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இணையும். பாத்தீங்களா, இவர்கள் சிறுபான்மை சமூகத்துக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம்,
இவர்களுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாதுன்னு சொல்லி இதே நெரேட்டிவ திமுக செட் பண்ணது. ரெண்டுமே ஒரே நேரத்துல கரெக்டா சொல்லி வச்சது மாதிரியே நடக்குது. இதை பத்தி தான் நம்ம ரொம்ப தெளிவா பேச வேண்டியிருக்கும். நான் நிறைய பேர் இதை பேசி இருக்கிறதா எனக்கு தகவல் வந்துச்சு. நான் எல்லாருடைய வீடியோக்களும் பார்க்கல. அது குறிப்பாக சவுக்கு சங்கர்லாம் பேசுனதா சொன்னாங்க. நான் அந்த வீடியோ ஜஸ்ட் ஆரம்பத்தில் தான் பார்த்தேன், கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். அந்த ஆள் வீடியோலாம் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வீடியோ போட்டு வச்சிருக்கிறாரு. அதை ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளாடி வேற வேலைகள் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் அதில் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை வச்சு தான் நான் பேச போறேன். அதே மாதிரி நியூஸ் தமிழ்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல்ல நேற்றைக்கு கழுகு பார்வைன்னு சொல்லி ஒரு ஏதோ கழுகு பார்வைனா ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா பார்த்து சொல்றது தான் கழுகு பார்வை அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான, ஒரு மோசமான, ஒரு அவதூறான செய்தியையும் பரப்பி இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்முடைய பொருளாளர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொருளாளர் வெங்கட் அவர்கள் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி ஒரு செய்தியை வந்து போட்டிருக்கிறாங்க. அடுத்து இந்த சவுக்கு சங்கர் இவங்க எல்லாம் என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, தாவேகாவோடு அதாவது என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு தாவேகா சம்மதம் தெரிவித்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இதே சவுக்கு சங்கர் எப்படி பேசினார்னா, தாவேகா பிளஸ் அதிமுக கூட்டணி உருவாகணும், தாவேகா அதிமுக கூட்டணி உருவாகணும், அதிமுக கூட்டணியோட தாவேகா சேர்ந்து 40 சீட்டை வாங்கி நின்னா தாவேகாவுக்கு பெனிஃபிட் இல்லை, அப்படின்னா தாவேகாவுக்கு அழிவுதான். ஏன்னா அதிமுகவுக்கு அவ்வளவு பவர் இருக்கு, அவ்வளவு செல்வாக்கு இருக்கு, அவ்வளவு அரசியல் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நம்ம ஃபெலிக்ஸோட சேர்ந்து உருட்டிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ அவருடைய சேனல்ல தாவேகாவோட நம்ம கூட்டணி, தாவேகா பாஜக என்டிஏ கூட்டணியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஒரு சில பேர் அவருடைய பாஜக ஆதரவுல இருக்கக்கூடிய ஒரு சில பேர் அதை பேசுறாங்க. இந்த பக்கம் திமுக அதே நெரேட்டிவ் அப்படியே செட் பண்றாங்க. தமிழக வெற்றி கழகம் பாஜகவோடு கூட்டணி வைக்க போகுது. இந்த கூட்டணி வைக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குது, பேச்சுவார்த்தை நடக்குது, பின்வாசல் வழியா சந்திக்கிறாங்க, அது இது அப்படின்னு சொல்லி இவர்களும் ஒரு பக்கத்தில் உருட்டிட்டு இருக்காங்க. இந்த 2 பேருமே சொல்லக்கூடிய விஷயம் ஒரே விஷயம்தான். இவங்க 2 பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய கள்ளக்கூட்டு என்ன அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இங்க திமுக ஆளும் கட்சியாக இருக்கிறது. 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல். திமுகவை நேரடியாக களத்தில் இன்னும் எதிர்க்கக்கூடிய வல்லமையோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி. இதனால் வரையிலும் அதிமுக இருந்துச்சு. அதிமுக அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு அதிமுகவுக்கான செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி ஒரு கரிஸ்மெட்டிக் லீடரா, அதாவது மக்கள் விரும்பத்தக்க, மக்கள் கொண்டாடத்தக்க ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. பாஜகவுல அண்ணாமலை வந்தப்போ அப்படி ஒரு கொண்டாட்ட மனநிலைவு அந்த தொண்டர்களுக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலையை நீக்கினால் மட்டும்தான் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேர்ல அண்ணாமலைய தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கிறாங்க. அதற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறது. இப்போ நயினார் நாகேந்திரனும் அந்த கூட்டணியில சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுல மக்களுடைய பேராதரவையோ மக்களுடைய அன்புக்குரிய ஒரு நபராக இல்லை. அதாவது ஒரு நம்பிக்கை வைக்கணும் இல்லையா, அந்த நம்பிக்கை தலைவராக நயினார் நாகேந்திரனும் இல்லை. இந்த பக்கம் அதிமுக அறவே இல்லை. கட்சி ஆல்மோஸ்ட் அது ஒரு கரைஞ்சிக்கிட்டே போயிடுச்சுன்னே சொல்லலாம். அதிமுக இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பாளர்கள், தமிழகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே இந்த கூட்டணியை எதிர்க்கிறார்கள். கட்சியிலிருந்து விலகக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நாங்க இருப்போம், சைலண்டா இருப்போம், வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த இடத்துல தான் தளபதி அவர்கள் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்வுல தெளிவா சொல்லியிருந்தாரு. பொதுக்குழுல 2026 தேர்தல் திமுக வெர்சஸ் தாவேகா தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக அடிச்சிருந்தார். இது யாருக்கான செய்தினா, திமுகவுக்கு மட்டுமான செய்தி கிடையாது, அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான செய்தி தான். தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க தனிப்பெரும்பான்மையா நின்னா கூட ஓரளவுக்கு ஓட்டு சதவீத மக்கள் செல்வாக்கை வாங்கக்கூடிய வல்லமையோடு, திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையோடு இருக்குது. திமுக 47% ஓட்டு வாங்குதுன்னு சொன்னா அது கூட்டணி கட்சிகளுடைய பலத்தோட தான். அதிமுகவும் அதே மாதிரி வாங்குது, ஒரு சில 30% ஓட்டு வாங்குதுன்னா கூட்டணி கட்சியினுடைய பலத்தோட தான். ஆனா தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 20% ஓட்டுகளை வாங்குதுன்னு சொல்லி ஒரு சில சர்வே முடிவுகளை முழுமையாக நாம ஏற்றுக்கொள்ளல.
இருந்தாலும் சொல்லக்கூடியது 20% ஓட்டு அப்படின்னு சொன்னா தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை நபருக்காக தான், அப்போ ஒற்றை கட்சிக்காக தான். அப்போ ஆல்மோஸ்ட் செல்வாக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா திமுக அதிமுக அந்த வரிசையில தமிழக வெற்றி கழகம் இருக்குது. அதுலயும் திமுகவுக்கு நேர் எதிரான அரசியல் செய்யக்கூடிய இடத்துல அதிமுக கோட்டை விட்டுடுச்சு. பாஜக ஒன்றியத்தில் அவங்க இருக்கிறதுனால இவர்கள், அதாவது திமுக பாஜகவை எதிர்க்குது, அதனால ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. திமுக பாஜகவை எதிர்ப்பதாக சொல்லிக் கொள்கிறது, அதனால பேசு பொருளாக இருக்கிறது. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி திமுகவுக்கு நேர் எதிரான அரசியலை யார் செய்யறானா தமிழக வெற்றி கழகம் தான் செய்யுது. இப்போ திமுகவுக்கு நேர் எதிரான அரசியல், நேர் எதிரான ஓட்டுகளை பெறுவதில் இங்க ஒரு பெரிய போட்டி நடக்குது. பாஜக கூட்டணிக்கு விழுமா அல்லது தமிழக வெற்றி கழகத்துக்கு விழுமா அப்படிங்கிற ஒரு போட்டி. இந்த போட்டியில யார் முந்துறான்னா தளபதி தான் முந்துறாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு பாஜக கூட்டணி, ஏற்கனவே அந்த கூட்டணி பொருந்தாத ஒரு கூட்டணி, ஒரு தனியாக கரிஸ்மேட்டிக் லீடரா இல்ல, மக்கள் செல்வாக்கோடு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அதை ஆதரிக்கிறாங்களே தவிர அந்த கூட்டணி மக்கள் மத்தியில பெருசா பேசப்படல, மக்கள் செல்வாக்கு அங்க இல்ல. ஆனா இங்க தளபதிக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. கோவையில நடைபெற்ற அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி ஆகட்டும், அந்த பூத் கமிட்டி மாநாடும், கட்டமைப்பு இல்ல கட்டமைப்பு இல்லை நீங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அடிமட்டத்தில் நம்முடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கோவையில எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்தடுத்ததான் மண்டலங்கள் எடுத்து வைக்கிறோம். நேற்றைக்கும் மதுரையில் நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒட்டுமொத்தமாக மக்கள் விரும்பக்கூடிய தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி யாருன்னா தளபதி தான். திமுகவுக்கு கூட ஆதரவு இருக்கிறது, அது வேற விஷயம். ஆனா இந்த அளவுக்கு மக்கள் அந்த தலைவர்களை கொண்டாடுறாங்களானா இல்ல. ஆனா தளபதியை கொண்டாடுறாங்க, தளபதியினுடைய வருகையை மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கிறார்கள், தளபதியினுடைய வருகையை ஆதரிக்கிறார்கள். சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த திமுகவுக்கு நேர் எதிராக தமிழக வெற்றி கழகம் கிடையாது, தமிழக வெற்றி கழகமே எங்களை நம்பித்தான் இருக்கு அப்படிங்கிற நெரேட்டிவை செட் பண்றதுக்கு பாஜக கூட்டணி பெரிய அளவுல முயற்சி செய்யும். அதுக்காக தான் பாஜகவுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்களை இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை அது எதுன்னு சொல்லி கிளப்பி விடுறாங்க. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாவதற்கு முன்பாகவே இதே பத்திரிகைகள் தாவேக அதிமுக கூட்டணி உருவாகும், தாவேக அதிமுக கூட்டணி உருவாகும் சொல்லி அவங்களா ஒரு 4 பேரை கூப்பிடுவாங்க, அவங்களா டிபேட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருப்போம், என்னடா இது, என்ன அடிப்படையில ஏதாவது ஒரு சோர்ஸை வச்சுக்கிட்டு பேசணும், எதுவுமே இல்லாம ஒரு 4 பேர் அவங்களுக்குள்ளாடி சந்திச்சுட்டாங்க. உதாரணமா பிரசாந்த் கிஷோர், தளபதி, ஆதவ் அர்ஜுனா சந்திச்சிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளாடி 3 பேர்ல என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வெளிப்படுத்தினாதான் வெளி தெரியும். ஆனா இவங்க இதை பேசுனாங்க அதை பேசுனாங்கன்னு சொல்லி ஊடகத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம அப்படின்னு நினைக்கிறோம், என்ன இதையும் நம்புறாங்களே ஒரு கூட்டம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களா ஒரு நெரேட்டிவா செட் பண்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி, அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்னா தொண்டர்களுடைய மனநிலையை மாற்ற முயற்சிக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு தளபதி கொள்கை எதிரியாக பாஜகவை சொல்லி இருக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் சொல்லி இதே பத்திரிகைகள் ஊடகங்கள் எழுதும் போது அதற்கு நம்ம சார்பாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. தளபதியை யார் தலைமையேற்று வருகிறார்களோ அவர்களோடு தான் கூட்டணி அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல மீண்டும் என்ன அப்படின்னா நாம பாஜக கூட்டணியில தாவேக இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து பார்த்தது மாதிரியே இந்த ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் சொல்லக்கூடிய ஊடகங்கள் தான் இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. அவர்களோடு சேர்ந்து இந்த சோகால்டு ஜேர்னலிஸ்ட், சோகால்டு அரசியல் விமர்சகர்கள் ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க. இவர்களுடைய மிக முக்கியமான நோக்கமே என்னன்னா நாம திமுகவுக்கு நேர் எதிராக கிடையாது, நாமளே பாஜக அதிமுகவை நம்பி இருக்கிறோம், அப்ப அவங்க தான் இதற்கு நேர் எதிரு அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவை செட் பண்றதுக்கு, அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மனசுல சில சஞ்சலங்களை ஏற்படுத்துவதற்கு, எங்க இவங்க பிஜேபி கூட போயிருவாங்களோ, பதவிக்காக இவங்க இந்த அதிமுக பாஜக கூட்டணியில இணைஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தன்மையை உருவாக்குவதற்கு இந்த ஊடகங்கள் முயற்சி செய்து தொடர்ந்து இதை செய்யறாங்க. தொண்டர்களை சில தொண்டர்கள் இல்ல இந்த கூட்டணி உருவானா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க.
சில தொண்டர்கள் இந்த கூட்டணி உருவானா நல்லா இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இங்கே ஒரு கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி நடக்குது. இது பாஜகவுடைய மிகப்பெரிய சதி அப்படின்னு சொல்லலாம். சரி, அவங்க பாஜக அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு நினைக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. திமுக ஏன் தமிழக வெற்றி கழகம் பாஜகவுடைய கூட்டணின்னு சொல்றாங்கன்னா அதுலயும் ஒரு காரணம் இருக்கு. தளபதி அவர்கள் திமுகவுக்கு நேரெதிர் நாங்க தான். 2026 தேர்தல் களம் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையே தான் சொல்லும் போது அதிமுக பதட்டப்பட்டதோ இல்லையோ, பாஜக பதட்டப்பட்டதோ இல்லையோ, திமுக பதட்டப்பட்டது. திமுகவை சேர்ந்தவர்கள் தான் களத்துல முதல்ல வந்து அவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு, அதிமுகவுக்கு இங்க செல்வாக்கு இல்லையா, அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, அதிமுகவை விட இவங்க வளர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி திமுக ஆதரவாளர்கள், திமுக காரர்கள் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா, திமுக அதிமுகவை பாஜகவை எதிர்த்து நின்று வீழ்த்துறது திமுகவுக்கு ஈஸி. திமுகவால அதிமுக பாஜக கூட்டணியை எளிதில் வீழ்த்திட முடியும், அவங்களுக்கு ஈஸி. ஏன் அப்படின்னா அங்க மிகப்பெரிய அளவுல மதவாதம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கிறது. பாஜகவுக்கு எதிராக இயற்கையாவே தமிழ்நாட்டில் ஒரு சித்தாந்த தொடர் இருக்கிறது. அதனால அது ஒரு பெரிய நெகட்டிவ் மார்க் திமுக அதிமுக கூட்டணிக்கு. அது மட்டுமல்ல, அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு லீடர் கிடையாது. அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வேணும்னா தலைவிதி அப்படிங்கிற முறையில வேணா அவரை தலைவரா பொதுச் செயலாளராக ஏற்றுக்கலாமே தவிர, அவர்கள் கூட விரும்பி, அதாவது நீங்க தளபதியினுடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திருப்பீங்க, தளபதி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்தாங்கன்னா அந்த ஆர்வம் மிகுதியில அன்பினுடைய வெளிப்பாடா எப்படி போறாங்க, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் பார்க்கல. அப்ப கட்சி தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அங்க இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணியில கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள், உறுப்பினர்கள், பூத் லெவல்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள். ஸோ அவங்கள கூட நம்ம எப்படியாவது ஓவர்டேக் பண்ணிடலாம், அவங்களை எப்படியாவது தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிற தைரியம் திமுகவுக்கு தெளிவாகவே இருக்குது. அதிமுகவை அவங்க எதிரி, திமுகவுக்கு நேர் எதிராக அதிமுக தான் இருக்கு அப்படின்னா சர்வசாதாரணமாக அவங்க அதிமுகவை தோக்கடிச்சிருவாங்க, அந்த தைரியம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்களால கெஸ் பண்ண முடியாத ஒரு ஆள் யாருன்னா தளபதி விஜய் தான். அப்போ அவங்களுக்கும் என்ன நோக்கம் அப்படின்னா, மக்களுடைய மனநிலையை மடைமாட்டணும். திமுக வெர்சஸ் அதிமுக தான் இங்க இத்தனை நாள் இருந்திருக்கிறது, இனியும் அப்படிதான் இருக்கணும். அப்ப அந்த கேமுக்குள்ளாடி நம்ம கொண்டு போனோம், அந்த 2026 தேர்தல் அரசியலை கொண்டு போனோம்னா மக்கள் திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் ஓரளவுக்கு அதிமுகவை தான் ஆதரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த குளறுபடிகள் எல்லாம் நம்ம மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செஞ்சோம்னா வேற வழி இல்லை, அதிமுக இல்லை நம்ம திமுகவுக்கு தான் போடணும், அந்த ஒரு கேமுக்குள்ளே நிற்போம். தமிழக வெற்றி கழகத்தை ஒரு சாய்ஸா வேணா இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காக திமுக நமக்கு எதிராக, தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக இந்த பிஜேபி கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் காரணம் கிடையாது, இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு சிறுபான்மை முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள், தலித்துகளுடைய வாக்குகள் மிகப்பெரிய அளவுல தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றது. இதை இவர்கள் உறுதி செய்கிறார்கள், வெளிப்படையா பார்க்கிறாங்க. இந்த சிறுபான்மை ஏன் அப்படின்னா, அதிமுகவுக்கு சிறுபான்மை முஸ்லிம்களுடைய வாக்குகள் போகாது. கடந்த முறை அவங்க பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் போகல, ஏன்னா மக்கள் அவங்கள நம்பல. அவர்களுடைய கடந்த 2021 செஞ்ச அயோக்கியத்தனத்தை மக்கள் ஞாபகம் வச்சிருந்ததுனால 2024 பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியே வந்த பிறகும் மக்கள் அவர்களை, அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் ஆதரிக்கல. 2026 ஆதரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் திமுகவுக்கு, அது ஒரு சாதகம். ஆனா தமிழக வெற்றி கழகம் களத்துல வந்ததுக்கு பிறகு அந்த சிறுபான்மை முஸ்லிம்களுடைய மற்றும் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளையும் கிறிஸ்தவர்களுடைய ஆதரவை மிக பரவலாக பெறுகிறது. அதுலயும் அந்த இஃப்தார் நிகழ்வுக்கு பிறகு இந்த வக்ஃபு போர்டு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தளபதி அவர்கள் களமாடியது, போராட்டம் செஞ்சது, முதல்ல நாம தான் போராட்டம் செஞ்சோம், நாம வழக்கு தொடுத்தது, அதையெல்லாம் இவங்களால ஜீரணிக்க முடியல. அப்போ ஒரு பக்கத்துல ஒரு புதிய சக்தியாக தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு ரசிகர்களுடைய ஆதரவோடு மக்களுடைய பரவலாக ஒரு ஆதரவை பெறுகிறது. இன்னொரு பக்கம் திமுகவுடைய ஓட் பேங்கா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் சாலிட அங்கதான் விழுந்துகிட்டு இருந்துச்சு, அதை உடைக்கக்கூடிய ஒரு அரசியலும் தமிழக வெற்றி கழகம் செய்யுது. அப்போ அவர்களுடைய ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரும்போது நாம இங்க சாதாரணமா தோத்துருவோம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்தை நெருங்க கூடாது அப்படின்னு சொன்னா
தமிழக வெற்றி கழகம் பாஜகவோடு போயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவை தொடர்ந்து நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெய்டு ஊடகங்கள் சொல்லக்கூடிய இந்த காசை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு வீடியோ இஷ்டத்துக்கு செய்தி போடக்கூடிய ஊடகங்கள், அந்த யூடியூபர்ஸ், இவர்களை வச்சு இந்த நெரேட்டிவை செட் பண்றாங்க. அப்போ ஒரே நெரேட்டிவ், தளபதி அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணியோடு போவாங்க அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ், அந்த கதையை திரும்ப திரும்ப சொல்றதுனால ஒரு பக்கத்துல திமுக பலனடையலாம் அப்படின்னு நினைக்குது, இன்னொரு பக்கத்துல அதிமுகவுக்கும் அது பலனை கொடுக்கும். ஏன்னா அந்த திமுகவுக்கு நேர் எதிரான ஒரு அரசியல் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு பேருமே சொல்லி வச்சது மாதிரி இந்த ஒரே கான்செப்ட் அடிப்படையில எல்லா ஊடகங்கள்லையும் எல்லா செய்திகள்லையும் இது அப்படியே பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அதிமுக கூட கூட்டணி இல்லை, தளபதியினுடைய தலைமையில தான் இந்த தேர்தல் நாங்க சந்திக்க போறோம் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துரைச்சாச்சு. ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் போது தளபதி அவர்கள் மிக கடுமையாக அதை விமர்சனம் செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதுதான் அதிமுகவுக்கு எதிராக அவர் விட்ட அறிக்கை. அதுலேயே இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, இந்த கூட்டணியை மக்கள் தோற்கடிப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கு பிறகு இந்த கூட்டணியில நாம போவோமா? நிச்சயமாக போக மாட்டோம். நாங்க எம்எல்ஏவா இங்க இப்ப இல்ல, நாங்க எம்பியா இல்ல, இங்க இருந்து இழப்பதற்கு மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நின்று களமாடுவதற்கு நாங்க தைரியமா இருக்கிறோம். போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் மக்களுடைய செல்வாக்கு என்ன, ஆதரவு என்ன அப்படிங்கிறத கண்கூடா பார்க்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல அடிமட்ட அளவுல மக்களோடு இறங்கி களத்துல இறங்கி நாங்க பணி செய்யும் போது தளபதி அவர்கள் நேரா வரும்போது சூழல் அப்படியே மாறும். இப்ப சொல்றீங்க இல்லையா, திமுக வெர்சஸ் தாவேகான்னு, தாவேகா வெர்சஸ் திமுக உட்பட அத்தனை கட்சிகள் அப்படி கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தாலும் தனித்தன்மையோடு தனிப்பெரும்பான்மையோடு தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும். ஒரு சில பேர் சொல்றாங்க, இவங்க இப்பதான் கட்சி ஆரம்பிச்சாங்க, எடுத்த உடனே இவங்க சிஎம் ஆயிட முடியுமா, வெற்றி பெற்ற முடியுமா, எம்ஜிஆர் எத்தனை வருஷம் இருந்தார் அரசியல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. அது காலம் வேற, சூழல் வேற. ஆனா இன்னைக்கு காலம் வேற, சூழல் வேற. நம்ம கட்சி ஆரம்பிச்சது இன்னைக்கு ஆரம்பிச்ச அடுத்த 10 நிமிஷத்துல தமிழ்நாடு முழுவதும் தெரிஞ்சு போச்சு. நமக்கு ஒரு சின்னம் ஒதுக்க போறாங்கன்னா அந்த சின்னம் அறிவிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில போய் சேர்ந்துரும். நம்முடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, கொள்கை என்ன, செயல்பாடு என்ன, யார் யார் எந்தெந்த தொகுதியில நிக்கிறாங்க அப்படிங்கிறது அத்தனையுமே ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில போய் சேர்ந்துரும். அந்த அளவுக்கு உலகம் நவீனமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல, ஃபாஸ்ட் மயமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல எங்களுடைய வெற்றி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைத்த ஆதரவு அவருக்கு பிறகு தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுக்கு தான் கிடைக்கும். அதனால எம்ஜிஆர் அவர்கள் பெற்ற வெற்றி, அதான் சொல்றார் இல்லையா ஆதவ அர்ஜுனா அவர்கள் 1967 1977 மாதிரி 2026லையும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஒட்டுமொத்த மக்களுடைய சாய்ஸாக இன்னைக்கு கூட அதிமுக பாஜக ஆதரவு மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய மனங்கள் கூட மாறும், தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நீங்க சொல்லலாம் தாவேகா தனித்து விடப்பட்டிருக்கிறது, தாவேகா கூட எந்த கட்சியும் இல்லை அப்படின்னு சொல்லி. தாவேகா தனித்து விடப்பட்டதாவோ தாவேகா கூட எந்த கட்சியும் இல்லை. தேர்தல் நெருங்க களம் எப்படி மாற இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. தமிழக வெற்றி கழகம் தனித்திருந்தாலும் சரி அல்லது ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு கூட்டணியோடு இருந்தாலும் சரி, வெற்றி அப்படிங்கிறது நமக்கு தான் வரப்போகுது. 2026 தேர்தல் போட்டி அப்படிங்கிறது திமுக வெர்சஸ் தாவேகா தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. பாஜக அதிமுக கூட்டணிய நாமளும் ஒருபோதும் விரும்புறது கிடையாது. பாஜக அதிமுக கூட்டணிய மக்கள் ஏற்கனவே தளபதி சொன்னது மாதிரி புறக்கணிக்கத்தான் போறாங்க. அந்த கூட்டணி இன்னைக்கு டாக்கிலே இல்லை, பேசு பொருளாகவே இல்லை. அப்படியே பேசுனா கூட அவங்களா ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஆர்டிபிஷியலா ஏதாவது செய்திகளை உருவாக்கினா தானே உண்டு, தவிர மக்கள் மத்தியில் அது பேசு பொருளாக இல்லை. திமுக வெர்சஸ் தாவேகா தான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. அதுதான் நிதர்சனம். தமிழகத்துடைய அரசியல் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. அதனால திமுகவுடைய ஆதரவு ஊடகங்கள், யூடியூபர்ஸ், செய்தியாளர்கள், பாஜக அதிமுக யூடியூபர்ஸ், செய்தியாளர்கள், ஆதரவாளர்கள், இவர்கள் செட் பண்ணக்கூடிய இந்த போலியான நெரேட்டிவ்ல எப்பவுமே மக்கள் நம்ப போறது கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்களுக்கு நம்மை விட இன்றைக்கு அதிகப்படியான அளவுல அரசியல் தெரிகிறது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.